நான் இங்கே வந்திருப்பது எதற்காக என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது தேசம் என்பது என்ன, தேசபக்தி என்பது என்ன, அரசு என்பது என்ன என்பதை நாம் அனைவருமே வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டும். தேசம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது, என் வணக்கத்திற்குரியது. அரசுகள் அப்படி அல்ல, விமர்சனத்துக்கு உட்பட்டவை. எந்த அரசாக இருந்தாலும் அந்த விமர்சனத்தை ஏற்க வேண்டியதுதான் ஒரு அரசின் தன்மை. அந்த தன்மை இழந்த அரசு இடிப்பாறை அற்ற அரசாகவே இருக்கும். ஆனால் இன்று அரசை விமர்சித்தால் அது தேச துரோகம் என்று சொல்லும் அளவுக்கு ஆகிவிட்டது. இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை மக்கள் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நான் இங்கே வந்திருப்பது எதற்காக என்று சொல்கிறேன். நம்முடைய தேசத்தின் பன்முகத்தன்மையை காக்கும் ஒரு வேளை இது. அதையும் இந்த ஊரில் இருந்து அதை பேசுவது, பன்முகத்தன்மையை காத்த இடம் திருச்சியும் அதன் சுற்று வட்டாரங்களும். இங்கே சைவ, வைணவ, சமண, ஏன் இன்னும் சீக்கிய, இஸ்லாமியர் என்று பலரும் புழங்கி வாழ்ந்து ஒன்றாக தோளோடு தோள் ஊற்றி வாழ்ந்த இடம். மொழி என்று பார்த்தால் தமிழ், தெலுங்கு, இந்தி, சௌராஷ்டிரம் என்று எல்லா மொழிகளையும் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருக்கும் ஊர் இது. பெரிய மத கலவரங்கள் என்று சொல்லக்கூடியவை இந்தியாவில் எங்கு நடந்தாலும் தமிழ்நாட்டில் மிக குறைவு. அதிலும் திருச்சியில் இல்லை என்று சொன்னால் மிகையாகாது. நல்ல அரசு, நல்ல தலைமையின் அடையாளம் அது தொடர வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கிறேன். நான் மதிக்கும் மிக முக்கியமான புத்தகம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்று சொல்வார், நம் அரசியல் அமைப்பு சட்டம். அந்த புத்தகம் பாதுகாக்கப்பட்டால்தான் நீங்கள் வணங்கும் மற்ற புத்தகங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படும். எந்த புத்தகமாக இருந்தாலும் நான் மதம் சார்ந்த புத்தகங்கள் பற்றி சொல்லவில்லை. இனி இந்த புத்தகம்லாம் எழுதக்கூடாது, அதை படிக்கக்கூடாது என்று சொல்லும் பன்முகத்தன்மை விரிந்த நோக்கு இல்லாத எந்த அரசும் ஆபத்தானது. அந்த அரசு இந்த குடியுரிமை சட்டங்கள் அல்லது கான்ஸ்டிடியூஷன் இவை மேல் கை வைக்க துவங்கும். அதை பற்றி விமர்சிக்க வேண்டியது என் கடமை. அரசுகளை விமர்சிக்க வேண்டியது உங்கள் கடமை. 5 ஆண்டுக்கு ஒரு முறை அந்த கடமையை நீங்கள் செய்து கொண்டே இருந்தால்தான் நாடு நலமாக இருக்கும். நான் இங்க வந்து சீட்டுக்காக வரல, நாட்டுக்காக வந்திருக்கேன். அது உங்கள் கடமை. 5 ஆண்டுக்கு ஒரு முறை அந்த கடமையை நீங்கள் செய்து கொண்டே இருந்தால்தான் நாடு நலமாக இருக்கும். நான் இங்க வந்து சீட்டுக்காக வரல, நாட்டுக்காக வந்திருக்கேன். என் தம்பிக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்கிறேன். நான் எனக்கு ஒரு சீட்டு சின்ன பிள்ளையில இருந்து நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க. உங்கள் மனசில் நான் எப்ப வேண்டா வந்து உட்காரலாம் அப்படிங்கிற ஒரு அதை எனக்கு நீங்கள் நிரூபித்தும் இருக்கிறீர்கள். எனக்கு ஒரு சிக்கல்னு வரும்போது வீட்டு பத்திரத்தை வீட்டு சாவியிடம் கொடுத்து அனுப்பியவர்கள் எத்தனையோ பேர் தமிழகத்தில் இருக்கிறார்கள். உங்கள் மனங்களிலும் எனக்கு இடம் உண்டு, உங்கள் இல்லங்களிலும் எனக்கு இடம் உண்டு. அதனால்தான் நான் தொலைக்காட்சி மூலமாவது உங்களை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருந்தேன். நான் ஒவ்வொரு முறை தொலைக்காட்சியில் தோன்றும் போது இந்த மாதிரி ஒரு 1000 கூட்டத்தில் நின்று பேசிய சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். அனைவரும் பார்க்கிறீர்கள் என்பதற்காக என்
காதல் இந்த தமிழக மக்களுக்கும் இந்தியாவிற்கும் எனக்குள்ள காதல் சாதாரணமானதல்ல. இது சாதாரண காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமான. நான் இன்னும் செய்த பாடில்லை. வாழ்நாள் எல்லாம் செய்தாலும் அது போதாது. நான் இங்க இவருக்காக ஓட்டு கேட்டு வந்தது தனி. இவங்க அப்பாவை பார்க்காதீங்க, இவர் துரை வைகோன்னு பார்க்காதீங்க. நம்முடைய கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்ற வந்த இன்னொரு முக்கியமான குரல் இங்கிருந்து பாராளுமன்றத்தில் ஒலிக்க போகிறது என்பதை சொல்ல வேண்டும். அதில் இளைஞர்களுக்கு இடம் கொடுக்கும் இந்த மனத்தையும் அந்த கழகத்தின் மனத்தையும் நான் போற்றியே ஆக வேண்டும். அதாவது தமிழ்நாட்டை கிண்டல் அடிக்கிறதும் இது என்ன திராவிட மாடல் அப்படிங்கிறதும் சொல்றேன். திராவிட மாடல் என்னங்கிறத அதை நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணாலே போதும். இந்திய மாடல் பற்றி உலகம் பேசும். திராவிட மாடல்னா என்ன, இப்போ இன்னைக்கு நேற்று வந்தது இல்லைங்க. நான் இதுக்கு முன்னாடி ஈரோட்டில் பேசும்போது மதிய உணவு திட்டத்தை போற்றி பேசினேன். ஆனால் அதில் ஒரு சின்ன குறிப்பு, அது தவறல்ல, ஒரு ஒரு குறிப்பு, ஒரு தேதியில் ஒரு சொல்ல மறந்த ஒரு குறை இருக்கிறது. அதை இங்கே தீர்த்துக் கொள்கிறேன். இந்த மதிய உணவு திட்டத்தை 1920 ஜஸ்டிஸ் கட்சி துவங்கி வைத்தது. அது அன்று அரசு அல்ல, ஒரு கட்சி அது. அதனால் அவர்களால் அதை தொடர்ந்து நடத்த முடியவில்லை. இப்படி தொடர்ந்து நடத்த முடியாமல் போனதற்கு காரணம் அரசு பலம் நம் கையில் இல்லாமல் போனதுதான். அதை கவனித்துக் கொண்டிருந்த காமராஜ் போன்ற பெரியவர்கள் தனக்கு அந்த பலம் வந்ததும் அதை செயல்படுத்தினார். அதற்கு பிறகு எதிரெதிர் கட்சிகளாக இயங்கிய இரு நபர்களாக இருந்த போதிலும் எம்ஜிஆர் வந்த பிறகு அதை தொடர்ந்தார். மதிய உணவு திட்டத்தை மீண்டும் உயிர்ப்பித்து அதன் நீட்சியாக தொடர்ந்தார். இன்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மதிய உணவு மட்டுமல்ல, அதை காலை உணவாகவும் மாற்றி இருக்கிறார். இந்த திராவிட மாடல்ங்கிறது 1920 ஆரம்பிக்குது. இதை சொல்லி காட்டுறதுக்கு ஆள் இல்லை. என்னையா திராவிட மாடல்னு கிண்டல் அடிக்கிறாங்க. இந்த திராவிட மாடல் படி இந்தியா நடந்தால் கேட்வே ஆஃப் இந்தியா இங்கதான் இருக்கும். இந்தியாவின் நுழைவாசலே இதுவாக மாறிவிடும். அப்படி மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதாவது இங்கே பல அவதூறுகள் சொல்லப்பட்டு வருகிறது. அங்க ஒரு பெரியவர் உட்கார்ந்து இருக்கார், சிலை ஒண்ணு இருக்கு. அவர் யாருக்கு எதிராக பேசினாரோ என்ற அதை விட்டுருங்க. உங்கள் அனைவருக்கும் இன்று சமமாக தோளோடு தோள் உரசி நிற்கிறீர்களே, அந்த ஆளுக்கு நன்றி சொல்லணும். நீங்க வணங்கலைனாலும் பரவாயில்ல, மறந்துடாதீங்க அப்படிப்பட்ட ஆட்களை. திருச்சியில் நடைபெற்று வரும் பணிகள் 12 கோடி செலவில் ஸ்ரீரங்கத்தில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருகிறது. தம்பி உதயநிதி ஒரு பெரும் சர்வதேச தரத்தில் உள்ள விளையாட்டு அரங்கை நிறுவ மனம் கொண்டிருக்கிறார். இப்படி தொடர்ந்து நான் வரும்போது, இந்த வழிக்கு வரும்போது, நான் இந்த நகரம் கொஞ்சம் கொஞ்சமான சின்ன பிள்ளையிலேருந்து இங்கே வந்துட்டு இருக்கேன். நான் சண்முகநாட்டியோட நாடகங்கள் கூட இங்கே கிட்டத்தட்ட 3-4 வாரம்லாம் தங்கியிருப்போம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.